Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala. Al-aqidatul Islamiyyah min al-kitabi wa sunnati sahiha. இந்த புத்தகம் தான் இன்ஷால்லா நாம தொடர்ந்து தினமும் ஒரு அரை மணி நேரம் படிக்க இருக்கிறோம். இஸ்லாமிய கொள்கையை அல்லாஹ்வின் வேதத்திலிருந்தும் ஆதாரபூர்வமான சுன்னாவிலிருந்தும் அறிந்து கொள்வது. இது கேள்வி பதில் வடிவத்தில் சின்ன சின்ன கேள்விகள், சின்ன சின்ன பதில்கள் மூலமாக இந்த ஆசிரியர் ஷேக் முஹம்மது ஜமீல் ஜைனு ரஹிமஹுல்லா அவங்க தொகுத்திருக்கிறாங்க. இந்த ஆசிரியருடைய ஒரு தனித்தன்மை, இவருடைய கித்தாபுகள் எல்லாமே சாதாரண மக்களும் படிக்கக்கூடிய கேள்வி பதில் வடிவத்தில் மிக எளிமையாக துவக்கப்பட்டவை. மக்காவில் உள்ள தாருல் ஹதீஸ் ஹைரியா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆசிரியராக அவங்க பணிபுரிந்தாங்க. அவர்களுடைய இந்த நூலிலிருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் தினமும் இஸ்லாமிய கொள்கையை பற்றி அறிய வேண்டிய அடிப்படையான மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் படிக்க இருக்கிறோம். முதலாவது பாடம் இஸ்லாமின் தூண்கள். ஒரு கட்டடம் இருக்கு அப்படின்னா தூண்கள் இருந்தால் தான் அந்த கட்டடம் நிற்கவே முடியும். தூண்கள் இல்லாமல் கட்டடமே இருக்காது. இல்லை என்றால் அந்த கட்டடம் விழுந்துவிடும். தூண்கள் சிதலமடைந்தால் கட்டடம் நிற்காது. இஸ்லாமுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய, இஸ்லாமை கட்டி எழுப்பக்கூடிய தூண்கள் என்னென்ன என்பதுதான் இங்க முதல் பாடம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்திருக்கிற ஒரு நேரத்தில் மஸ்ஜித் நபவியில ஒரு மனிதனுடைய வடிவத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு, ஒரு கிராமவாசியை போல உட்கார்ந்து கொண்டு சில கேள்விகளை கேட்டாங்க. அதுல யா முஹம்மத் அக்பிர்னி அனில் இஸ்லாம், முஹம்மது அவர்களே எனக்கு இஸ்லாமை பற்றி எனக்கு தெளிவுபடுத்துங்கள், எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ், இஸ்லாமுடைய தூண்ல முதலாவது வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்வது. அன்தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன். இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் எந்த ஒன்றையும் எதையும் அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கும் செய்யக்கூடாதுங்கிற அடிப்படையான சாட்சி சொல்வதிலிருந்து தான் இஸ்லாமுடைய தூண் ஆரம்பிக்கிறார். இஸ்லாமுடைய அடிப்படை ஆரம்பிக்கிறார். ஒருவர் இஸ்லாமை ஏற்கிறார் என்றால் அவர் கட்டாயம் இந்த ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற இந்த சாட்சியத்தை அவர் சொல்லியாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதா இதைத்தான் குறிப்பிடுறாங்க, நீங்கள் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்ல வேண்டும். முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல், தூதர் என்று சாட்சி சொல்ல வேண்டும். அப்போ அல்லாஹ் தஆலா தான் வானங்களை பூமியை படைத்த உண்மையான இறைவன், அவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான், ஆகவே அவர்களைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று மனப்பூர்வமாக சாட்சி சொல்வது இருக்குது. இது இஸ்லாமுடைய முதல் தூண். இரண்டாவது, தொழுகையை தவறாமல் நிலைநாட்ட வேண்டும். 5 வேளை தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அந்த தொழுகைக்கு நிபந்தனைகள் இருக்குது. எந்த நேரத்தில் தொழ வேண்டும், எப்படி தொழ வேண்டும், தொழுகையுடைய நிலைகள் இருக்குது. கியாம் நிற்பது இருக்குது, ருக்கு குனிவது இருக்குது, சுஜூதுகள் இருக்குது. இந்த ஒவ்வொன்றை பற்றியும் கடமைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு ஒருவர் அந்தந்த நேரத்தில், அந்த நேரம் வந்து விட்டால் தொழுகையை தவறாமல் தொழ வேண்டும். மூன்றாவது, ஜகாத் கொடுக்க வேண்டும். ஜகாத் என்பது மார்க்கம் ஷரியத் சொல்லி இருக்கின்ற செல்வத்துல, தங்கம், வெள்ளி, இப்போ ரொக்க பணம் இருக்குது, அதிலும் ஜகாத் கடமையாகும். விவசாய விளைச்சல் பொருள்கள் அல்லது வியாபாரத்திற்காக வைத்திருக்கக்கூடிய, அந்த முதலீட்டாக வைத்திருக்கக்கூடிய வியாபார பொருள்கள், இப்படி அதே மாதிரி கால்நடைகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், இப்படி அல்லாஹ் எந்தெந்த செல்வத்திற்கு ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறானோ அந்த செல்வத்திற்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். அதுவும் எந்த அளவுக்கு அது இருந்தால் கடமை என்று அல்லாஹ் விதித்திருக்கிறானோ அந்த அளவை எட்டியவுடன் அது கடமையாகிவிடும். வருடத்திற்கு ஒரு முறை கணக்கு பார்த்து முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய யார் யாருக்கு ஜகாத் கொடுக்கலாம் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த குறிப்பிட்ட வகையினருக்கு, அவர்களுக்கு தான் ஜகாத் கொடுக்க வேண்டும். இந்த விஷயங்களை தெரிந்து ஒருவர் ஜகாத் கொடுக்க வேண்டும்.
இது இஸ்லாமுடைய தூண்களில் ஒன்று. இதை இங்கே 3வது தூணாக குறிப்பிடப்படுது. 4வது ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது. அல்லாஹ் தஆலா பருவம் அடைந்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரமதானுடைய மாதத்தில் நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். ஆகவே ரமதானை பிறை பார்த்த செய்தியை அறிந்து மக்களோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நோன்பு வைத்து, நோன்பு வைப்பதற்கும் நோன்பு திறப்பதற்கும் நேரத்தை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிற அதே முறையில் சகர் செய்வது, பிறகு நோன்பு துறக்கிற இஃப்தார் இருக்குது. நோன்பின் நேரத்தில் உண்ணுவது, பருகுவது, உடலுறவு கொள்வது, இது அத்தனையும் அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். இந்த அத்தனை விட்டு விலகி இருந்து ஒருவர் அல்லாஹ்வுக்காக நோன்பு இருக்க வேண்டும். 5வது தூண் ஹஜ் செய்வது. அதாவது மக்காவுக்கு செல்லக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு உடல் சக்தி, பயணம் செய்வதற்கான சக்தி, அதாவது வாகன வசதி, அதே மாதிரி பொருளாதார சக்தி. இந்த சக்தியை அடைந்த ஒருத்தர், அவருக்கு எந்த வயது வேணாலும் இருக்கலாம், அடைந்திருந்தால் அவர் மீது ஹஜ் கடமையாகிவிடும். ஆகவே அவர் காபாவுக்கு சென்று ஹஜ் செய்ய வேண்டும். இதுதான் இஸ்லாமுடைய 5 தூண்கள் அப்படின்னு இந்த பாடத்தில் குறிப்பிடுறாங்க நம்முடைய ஷேக். இது ஹதீஸ் ஜிப்ரீல்ல ரசூலுல்லாஹ் ஜிப்ரீலிடம் சொன்ன பதில். அப்போ இஸ்லாம் என்றால் அது நிலைநிறுத்தப்படுவது, உண்மையில இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருவது இந்த 5 தூண்களா இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில தவறாமல் பற்றி பிடித்து நிலைநாட்ட வேண்டும். எப்போ இதுல நம்ம சரியில்லையோ, அதாவது கடமையாக இருந்தோம், அதாவது ஒருவருக்கு ஜக்காத் கடமை இல்லை, அவருக்கு அந்த அளவுக்கு செல்வம் இல்லைன்னா அவர் மீது அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஒருவருக்கு பண வசதி, பொருளாதாரம், அதாவது அப்புறம் வாகன வசதி, உடல் சக்தி, இது இல்லாத நிலையில அவர் ஹஜ் செய்ய வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் இந்த சக்தி இருந்தும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முஸ்லீமா வாழ்வதற்கான அடிப்படையான 5 விஷயங்கள் ஷஹாதா, தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ், இந்த 5 விஷயங்களை தான் இஸ்லாமுடைய தூண்களாக. இஸ்லாம் என்றால் என்னங்கிற கேள்விக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இது முதலாவது பாடம். 2வது ஈமானின் தூண்கள். ஈமான் என்பது உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு உண்மைப்படுத்துகிற ஒரு விஷயம். எந்த விஷயத்தை கண்ணால் பார்க்க முடியலையோ, நம்முடைய சொந்த புத்தியால் அறிவால் ஆராய்ச்சியும் செய்ய முடியாதோ, அந்த மாதிரி மறைவான விஷயங்களை பற்றி ஒருவர் அது உண்மைதான் என்று நம்புவது ஈமான். அந்த ஈமானின் அடிப்படையில் செயல்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இப்ப அல்லாஹ்வை பார்க்கல, ஆனால் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் செயலில் அது எப்படி வெளிப்படுது? தொழுதோம். அப்ப தொழுகை ஈமான்ல அடங்கும், செயலும் அடங்கும். ஆனால் ஈமானுடைய அடிப்படை தூண்கள் இருக்கிறது. அதாவது கட்டடம் நிற்பதற்கு தூண்கள் போல ஈமான் நிற்க வேண்டும்னா அதற்கான தூண்கள் இருக்குது. அந்த தூண்களை அறியாமல் அதை ஒருவர் அந்த அடிப்படையில பற்றி பிடிச்சு நம்பிக்கை கொள்ளாமல் உண்மையாகவே ஒருவர் ஈமான் கொண்டவர் ஆக முடியாது. அதில் 6 தூண்கள் இருக்குது. இந்த 2வது பாடத்துல எனக்கு ஈமான் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுங்கள் என்று ஜிப்ரீல் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அதற்கு பதில் சொல்லுகிறாங்க, முதலாவது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது. அப்படின்னா அல்லாஹ் தான் படைப்பவன், வணங்குவதற்கு தகுதியான இறைவன், அவனுக்கு மகத்தான தகுதியான பெயர்களும் பண்புகளும் உண்டு, அவற்றை அப்படியே நம்பிக்கை கொள்ளணும். அவனுக்கு எந்த படைப்பையும் ஒப்பிடக்கூடாது, உதாரணமாக்கக்கூடாது, எந்த படைப்பையும் அவனுக்கு இணைய வணங்கக்கூடாது. இதுதான் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கிற உண்மையான ஈமான். எப்போது இந்த ஈமானுக்கு முரணா ஒருத்தருடைய செயல்ல அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள், அவனுடைய உயர்ந்த தன்மைகள் இது அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு இருக்கிறதா, அதற்கு அல்லாஹ்வுக்கு இருப்பதை போல படைப்புகளுக்கு இருக்கிறதா நம்புகிறாரோ, அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையில மிகப்பெரிய கலங்கத்தை ஏற்படுத்தி கொண்ட மனிதராகிறார். அவருடைய ஈமான் சரியில்லைன்னு அர்த்தம். முதலாவது தூண் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது. 2வது அவருடைய மலக்குகள் மீது நம்பிக்கை கொள்வது. அல்லாஹ் தஆலா நம்முடைய கண்களுக்கு புலப்படாத நிலையிலேயே படைப்புகள் பலதை படைத்திருக்கிறார். அதுல ஒரு மிகச்சிறந்த அல்லாஹ்வின் படைப்பு மலக்குகள், வானவர்கள் என்று தமிழ்ல சொல்றோம். அல்லாஹ் அவர்களை ஒளியிலிருந்து படைத்திருக்கிறான். அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உடனுக்குடனே நிறைவேற்றக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியாதவர்கள்.
இப்படி கண்களுக்கு தெரியாதவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கிறான் என்றும் அவர்களுக்கு அல்லாஹ் சில கட்டளைகளை கொடுத்து வேலைகளை கொடுத்திருக்கிறான் என்பதும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய இரண்டாவது தூண். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய வேதங்கள் மீது நம்பிக்கை கொள்வது. இதுல 2 அம்சங்கள் இருக்கு. முதலில் அல்லாஹ்விற்கு எல்லா வேதங்களையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுல அல்லாஹ் எந்தெந்த வேதங்களுடைய பெயர்களை நமக்கு சொல்லி இருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய நபி சொல்லி இருக்கிறாங்களோ, அந்த வேதங்களை அல்லாஹ் இறக்கினான் என்று அந்த வேதங்களுடைய பெயரோடு நம்பிக்கை கொள்ளணும். அப்ப குர்ஆனிலும் சுன்னாவிலும் அல்லாஹ்வுடைய வேதங்களாக பெயர் சொல்லப்பட்டவை என்று சொன்னா தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன், இவைதான் பெயர் சொல்லப்பட்ட வேதங்கள். ஆனால் இந்த 4 வேதங்களை மட்டும்தான் அல்லாஹ் இறக்கி இருக்கிறானா? இல்லை. அல்லாஹ் தஆலா பல நபிமார்களுக்கு இறக்கிய வேதங்களுடைய பெயர்களை நமக்கு சொல்லல, ஆனா இறக்கி இருக்கிறான். அவன் பெயரோடு அறிந்து நம்பிக்கை கொள்வதும் ஒன்று. இரண்டாவது, பெயர் அறியப்படாவிட்டாலும் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக அவன் அனுப்பிய நபிமார்களுக்கு வேதங்களை இறக்கி இருக்கின்றான். அந்த வேதங்கள் மூலமாக அல்லாஹ் தௌஹீதை, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற கட்டளையை தெளிவுபடுத்தி இருக்கிறான் என்று நான் நம்பிக்கை கொண்டு இந்த வேதங்களிலே இறுதியான வேதம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் நபி முஹம்மதுக்கு இறக்கப்பட்டதுதான் என்று நம்பிக்கை கொள்ளும். ஏன் இந்த இறுதியான வேதம் இதை நம்பிக்கை கொள்கிற 2 காரணம் இருக்கு. முதலாவது, இந்த வேதத்திற்கு பிறகு எந்த வேதமும் இந்த பூமிக்கு இறக்கப்படாது என்ற எந்த நபியும் அனுப்பப்படாது, எந்த ரசூலும் அனுப்பப்படாது. மறுமை நாள் வரைக்கும் எந்த நபியும் இல்லை, எந்த ரசூலும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி. ஆகவே அவருக்கு இறக்கப்பட்ட வேதம் தான் கடைசி வேதம். இரண்டாவது, இந்த குர்ஆனை தான் இனி மறுமை நாள் வரைக்கும் உள்ள அத்தனை பேரும் பின்பற்றணும், மனித சமுதாயம் அனைவரும். அப்படின்ற முந்தைய வேதங்களுடைய நிலை என்ன? அந்த வேதங்கள் எல்லாம் காலாவதி ஆகிவிட்டன. இனி அந்த வேதங்களை பின்பற்றுவது செல்லாது. ஏனென்றால் அந்த வேதங்களில் மனிதர்கள் நிறைய ஊழல் செய்திருக்கிறாங்க, நிறைய பொய்களை சேர்த்திருக்கிறாங்க. இன்று தௌராத், இன்ஜீலை சேர்த்து பல கதைகளையும் சேர்த்து, சொந்த சோகங்கள் எல்லாம் சேர்த்து, பல வரலாறுகளை சேர்த்து கிறிஸ்தவ மக்கள் பைபிள் என்று வைத்திருக்கிறாங்க. தௌராத்தை மட்டும் மூசா எழுதியது என்று சொல்லி தோரா என்று யூதர்கள் வைத்திருக்கிறாங்க. அந்த வேதங்களை வாசிப்பது, அதில் உள்ளதை நம்புவது நமக்கு கூடாது. அதிலே குர்ஆனுக்கு ஒத்த கருத்திலே உள்ள செய்தியா இருந்தால் அது உண்மை என்று நாம் சொல்லுவோம். குர்ஆனுக்கு முரண்படக்கூடியதாக இருந்தால் அது நிச்சயமா பொய் என்று சொல்லுவோம். குர்ஆன் ஒத்ததாகவோ அல்லது முரண்படக்கூடியதாகவோ எதையும் சொல்லாமல் இருந்தால் நாம் எதையும் சொல்லாமல் அமைதியாக இருப்போம். அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். ஏனென்றால் அது உண்மையா பொய்யா என்று நமக்கு தெரியாது. பைபிளில் இருக்கக்கூடியவை எது உண்மை எது பொய் என்பதற்கு நாம் முடிவு செய்வது குர்ஆனை கொண்டு. ஆனால் குர்ஆனிலே இருக்கிறதை பைபிள் உறுதிப்படுத்தினால் அது உண்மை என்று சொல்வோம், முரண்பட்ட பொய் என்று சொல்வோம். ஆனால் குர்ஆனிலோ சுன்னாவிலோ சொல்லப்படாத ஒரு செய்தி பைபிளில் இருக்கிறது, யூதருடைய அவர்கள் வைத்திருக்கிற தோரால இருக்கிறது என்று சொன்னால் நாம் அதை அல்லாஹ் தான் அறிந்தவன், அது பற்றி உண்மை நமக்கு தெரியாது என்று சொல்வோம். இதுதான் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த வழிமுறை. பனு இஸ்ராயில், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அஹ்லுல் கித்தாபிடம் இருக்கிற வேதங்கள் விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு இந்த 3 நிலைகளில் ஒன்றுதான் இருக்கும். ஒன்று, உண்மை என்று குர்ஆன் சுன்னாவின் மூலம் தெரிந்தால் அது உண்மை என்று சொல்வோம், முரண்பட்டால் அது பொய் என்று சொல்வோம். ஆனால் குர்ஆன் சுன்னாவின் அது பொய் என்று சொல்லவும் நமக்கு ஆதாரம் இல்லை என்றால் அல்லாஹ் மிக அறிந்தவன், நமக்கு தெரியாது என்று நாம் அல்லாஹ்வோட விட்டுவிடும். அப்போ வேதங்களில் பெயர் சொல்லப்பட்டதை இப்படி நம்ப வேண்டும். பெயர் சொல்லப்படாத விஷயத்தில் எந்த ஒன்றை வேதம் என்று உறுதிப்படுத்தக்கூடாது. இன்று மனிதர்கள் அல்லது முஷ்ரிக்குகள் ஏதாவது ஒன்றை வேதம் என்று சொல்லும்போது இதுவும் இறைவனிடம் வந்ததுதான் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா பெயர் சொல்லப்பட்டலையே, தௌராத், இன்ஜீல், ஜபூர் பெயர் சொல்லப்பட்டது. இது எந்த வேதம்? இதற்கு என்ன ஆதாரம்? அதை நாம் வேதம் என்று ஏற்க மாட்டோம். ஆனால் நம்பிக்கை கொள்வோம், அல்லாஹ் வேதங்களை இறக்கினான் என்று நம்புவோம். 4வது தூண், தூதர்கள் மீது, ரசூல்மார்கள் மீது, நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்வது. அதாவது அல்லாஹ் தஆலா ரசூல்மார்களில் முதல் ரசூலாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அனுப்பினான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் ஒரு நபிதான். ஆனால் அவர்கள் ஒரு ரசூல் அல்ல. ரசூல் என்றால் ஷரியத்துடைய சட்டதிட்டங்கள் பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டு அனுப்பப்படக்கூடிய ஒருவர்.
அவர்தான் ரசூல். அவருக்கு அல்லாஹ் தஆலா வேதத்தை இறக்கி தனி சட்டங்களை இறக்குவான். மிக முக்கியமாக அவர் ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரத்தை செய்வார். அந்த பணி அவர் மீது சுமத்தப்படும். இந்த பணியை முதலாக அல்லாஹ் சுமத்தியது யார் மீது தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது. ஏனென்றால் அவர்களுடைய காலத்தில் முதலாக இந்த பூமியிலே ஷிர்க் உருவானது. அல்லாஹ்வுக்கு இணை வைத்து நல்லடியார்களை வணங்கி அவரிடம் துஆ கேட்பது, அவர்களுக்காக அறுத்து பலியிடுவது, நேர்ச்சி செய்வது, இப்படிப்பட்ட காரியங்களை முதலாக இந்த பூமியிலே செய்தவர்கள் யார் என்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சமுதாய மக்கள். அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூமியில யாருமே ஷிர்க் வைக்கக்கூடியவர்களாக இருந்ததில்லை. இந்த பூமியில ஒரு காஃபிர் கூட இருந்ததில்லை, ஒரு முஷ்ரிக் கூட இருந்ததில்லை. ஆனால் பாவம் செய்யக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள், பொய் சொல்லக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள், கொலை செய்யக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகனிலே காபில் யார்? அவர் ஒரு கொலை செய்தவர். சொந்த சகோதரனை ஹாபிலை கொலை செய்தார். அப்ப கொலை குற்றம் கூட செய்தவர்கள் இந்த பூமியில் உண்டு. ஆனால் முஷ்ரிக்காக ஷிர்க் செய்யக்கூடியவராக ஒருத்தர் கூட இந்த பூமியில் இருந்ததில்லை. முதலாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சமுதாயத்தில் தான் முஷ்ரிக்குகள், காஃபிர்கள் உருவானார்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்த இஸ்லாமிய மார்க்கத்தை, ஷரியத்தை பின்பற்றி கொண்டிருந்த மக்கள் முதலாக வழிகட்டு குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கும் விழுந்து, பிறகு அந்த மக்களை நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்காக அல்லாஹ் அனுப்பிய தூதர் ரசூல் தான் நூஹ். ஆகவேதான் நபி என்பவர் பொதுவாக எல்லா நபிமார்களும் ரசூலாக இருக்க மாட்டார்கள். ஆனால் எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் கூட. என்ற ஒருவர் நபியான பிறகுதான் அவர் ரசூலாக அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவான். அவருக்கு பொறுப்பை கூடுதலாக கொடுக்கும் பொழுது அந்த பொறுப்பின் ஒரு தகுதி தான் ரசூலுங்கிற தகுதி. ஆகவே ஒரு நபி ரசூலாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா ரசூலும் நபியும் தான். அவை முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கடைசி நபியும் ரசூலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியும் அவர்கள் தான் கடைசி. அவர்கள் தான் நபியிலே கடைசி என்றால் எப்படி ஒரு ரசூல் வர முடியும் என்றால் ஒரு நபி ஆனால் தான் ஒருத்தர் ரசூலாக ஆகுவார். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்தமுன் நபி என்று சொன்னால் இனி அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார் என்றால், அப்படி என்றால் எந்த ரசூலும் வரமாட்டார்கள். ஆகவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி, இறுதி ரசூல். இதே நம்பிக்கை உள்ளது. ஐந்தாவது தூண், ஈமானுடைய தூண்களில் 5, இறுதி நாள், அல் ஆஹிரா, யௌமுல் கியாமா, மறுமை நாள். இதன் மீதான நம்பிக்கை. அதாவது அல்லாஹ் தஆலா நிச்சயமாக எல்லா இறந்துவிட்ட மனிதர்களையும் உயிர் கொடுத்து எழுப்புவான், கேள்வி கணக்கு கேட்பான். அந்த நாள் தான் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற நாள், யௌமுல் ஹிசாப், விசாரணை நாள். அந்த நாளில் மனிதர்கள் அவர்களுடைய செயல்களை பற்றி விசாரிக்கப்படுவார்கள். இந்த உலகத்தில் என்ன செய்தார்கள் எல்லாம் கணக்கு தீர்க்கப்படும். அதற்கு ஏற்றவாறு அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். அந்த தீர்ப்பின் முடிவு ஒன்று ஒருவர் சொர்க்கவாசியாக இருக்கலாம் அல்லது நரகவாசியாக ஆகலாம். இதை நாம் நம்பிக்கை கொள்கிறோம். 6வது விதியின் நன்மை தீமையை நம்பிக்கை கொள்வது. தக்தீர், கதிர். அல்லாஹ் நாடிதான் நடக்கும். அனைத்தையும் அவன் எழுதியிருக்கிறான், அவன் அனைத்தையும் அறிந்திருக்கிறான், அவன் ஒவ்வொன்றை படைக்கிறான். ஆகவே இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அவனுடைய படைப்பால் தான் நடக்குது, அவன் நாடுவதால் தான் நடக்குது. அவன் அதனுடைய விவகாரத்தை முழுக்க அறிந்தவன் அவன் மட்டும்தான், அவனுடைய ரகசியத்தை முழுக்க அறிந்தவன் அவன் மட்டும்தான். அவனுடைய அந்த அறிவை யாரும் அறிய முடியாது. விதியிலே ஒன்று உள்ளதா இல்லையாங்கிறத அது வெளிப்பட்ட பிறகுதான் ஒருத்தர் தெரிந்து கொள்ள முடியும். அதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அவை கதிர்ல ஹைரும் இருக்கும், ஷர்ரும் இருக்கும். அவை நம்முடைய விதியில ஏதாவது ஒரு நன்மை இருந்தால் நன்மையும் இருக்கும், அதே தீமையும் இருக்கும். அப்போ அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது என்கிற இந்த நம்பிக்கை, விதியின் நம்பிக்கை, இந்த விதியின் மீதான நம்பிக்கையில நல்லதையும் கெட்டதை நம்பிக்கை கொள்வது 6வது மிக முக்கியமான நம்பிக்கை. இந்த 6 ஈமானுடைய தூண்கள். அப்ப ஈமான் இதன் மீது தான் நிற்குது. ஈமான்கிற கட்டடம் இந்த அடிப்படைகள் மீது நிற்குது. இந்த 6ஐ ஒருவர் 6ல் ஒன்றை நிராகரித்தா கூட, ஒருவருக்கு இந்த ஒன்றில் அவருக்கு நம்பிக்கை சரியில்லை அது மறுத்தால் கூட, அவர் நிராகரிக்கிறார் என்றால் அவர் காஃபிராக ஆகிவிடார். ஏன்னா அவர் ஒரு நிராகரிப்பாளர்.
ஏன்னா ஈமானுடைய மறைவான விஷயங்களை பற்றி நம்பிக்கையில அவர் அதை நிராகரிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த 6 தூண்களை பற்றி இந்த பாடம் 2வது பாடம். 3வது இஸ்லாம் ஈமான் உடைய பொருள். மேனா என்றால் மீனிங் என்ன? இதிலிருந்து கேள்விகளாக பதில்களாக ஷேக் முகமது ஜமீல் ஜைனு ரஹிமஹுல்லா தொகுக்க ஆரம்பிக்கிறார். முதல் கேள்வி, இஸ்லாம் என்றால் என்ன? இன்று நம்முடைய மக்களிடம் இந்த கேள்வி கேட்ட, இஸ்லாம் அப்படின்னா பீஸ், அமைதி, சாந்தி இப்படின்னு விளக்கம் சொல்லுவாங்க. ஆனா இந்த வார்த்தையை கொண்டு இஸ்லாம் விளக்கப்படாது. இது இஸ்லாம்ங்கிற வார்த்தைக்கு சொல்ற அர்த்தம். இஸ்லாம்ங்கிற வார்த்தையை ஒரு மொழி அகராதி, டிக்ஷனரி, அரபி டிக்ஷனரியிலிருந்து எடுத்து பார்த்தா அதுக்கு இந்த வார்த்தை எந்த மூல வார்த்தையிலிருந்து வருது? சில்ம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வருது. அப்படின்னா அது சலாம்ங்கிற கருத்தை தரக்கூடிய வார்த்தை. இஸ்லாம், சலாம் எல்லாத்துக்கும் மூல வார்த்தை ஒன்றுதான், ரூட் வேர்டு ஒன்றுதான். அப்போ அமைதி இதுன்னு அர்த்தம், சாந்தி சமாதானம் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், பொதுவாக குறிப்பாக முஸ்லீம் அல்லாதவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் இஸ்லாம்னு சொல்லும்போது இஸ்லாமுடைய தாத்பரியமாக அவருடைய ரியாலிட்டி, அவருடைய கருத்து, கொள்கையான கருத்தை விளக்குவதற்கு பதிலாக மொழி அகராதியில் என்ன அர்த்தம் வருது அதை வைத்து ஒரு, ஏன்னா இஸ்லாம்னா பயங்கரவாதம்ட்டு மக்கள்கிட்ட காபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், எதிரிகள் பிரச்சாரம் செய்துகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு மாற்று பதிலாக என்ன சொல்ல, இஸ்லாம்னாவே அமைதி என்று சொல்லுவாங்க. உண்மைதான், இஸ்லாம் அமைதியின் மார்க்கம், நிம்மதியை கொடுக்கிற மார்க்கம். இஸ்லாமை ஏற்போதான் உண்மையில நிம்மதியா இருக்க முடியும். இஸ்லாமை ஏற்போதான் அந்த அமைதியின் சொர்க்கத்தை அடைய முடியும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் இஸ்லாமுடைய உயிரோட்டமா இருக்கிற கொள்கை தான் இஸ்லாமுடைய அடிப்படையே, அதனுடைய வடிவமே அதுதான். ரசூலுல்லாவிடம் இஸ்லாம் என்றால் என்னங்கிற கேள்விக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதிலை சொல்லல. இஸ்லாம் என்றால் அமைதி, பீஸ் அப்படின்னு சொல்லல. அப்படி அதுதான் முன்னிலே சொல்லப்படணும்னா ரசூலுல்லாஹ் அதை சொல்லி கொடுத்துருப்பாங்களே. ரசூலுல்லாஹ் இஸ்லாமை விளக்குவதற்கு வந்தவர்கள், இஸ்லாமை தெளிவுபடுத்த வந்தவர்கள். அவர் தெளிவான பதிலைத்தான் பெற வேண்டும். அப்ப நம்முடைய உலமா அஹ்லு சுன்னாவை பின்பற்றக்கூடிய அறிஞர்கள் மிக தெளிவாக ஹதீஸ்கள் இருந்து, குர்ஆன் சுன்னாவில இருந்து இதற்கான விளக்கத்தை எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. இஸ்லாம் என்றால் என்ன? முதல் கேள்வி, இஸ்லாம் என்றால் வணக்கங்களால் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி, அதாவது நம்முடைய இபாதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்வது, வேறு எவருக்கும் செய்யாமல். அல்லாஹ் அவன் ஒருவன் தான், அதாவது இறைவன் ஒருவன் தான், அவன் தான் அல்லாஹ் என்று ஒரு மனிதன் தன்னுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டது, அவன் தான் அல்லாஹ் என்பதை தன்னுடைய வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த அவனை யுனிக்கா, பல கடவுள் அல்ல, அவன் ஒருவன் தான் இறைவன் என்பதை இஸ்லாமை கொண்டு தன்னுடைய வணக்கங்களால் அவனை ஒருமைப்படுத்த வேண்டும். அவனுக்கு கட்டுப்படுவதன் மூலம் கீழ்ப்படிவதாகும். நிறைய பேர் இஸ்லாம்னா பீஸ், அமைதின்னு சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாம் என்றால் கீழ்ப்படிதல், நேரடி அர்த்தமும் இருக்குது அதுக்கு. அப்போ கட்டுப்பட வேண்டும், உள்ளத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லாஹ்வுக்கு, அவனுடைய மார்க்கத்திற்கு, அவனுடைய கட்டளைகளுக்கு, நபியின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். இப்படி ஒருவர் கீழ்ப்படிவது, ஒபீடியன்ஸ், இதன் மூலமாக ஒருவர் அல்லாஹ்வை வணங்கி அவனுடைய கட்டளைகள் கட்டுப்படுவது இருக்குதே, அதுதான் இஸ்லாம். ஷிர்க் எனும் இணை வைத்தலை விட்டு முற்றிலும் விலகிவிட வேண்டும். எந்த வடிவத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. எண்ணத்தாலோ பேச்சாலோ செயல்களாலோ எந்த வடிவத்திலும் ஒருவர் ஷிர்க்கை செய்துவிடக்கூடாது. ஷிர்க்கை விட்டு முழுக்க ஒருவர் விலகிவிட வேண்டும். இதுதான் இஸ்லாம் என்று இங்க ஷேக் அவர்கள் இங்க விளக்குறாங்க. விளக்கிட்டு இதற்கு ஆதாரமாக ஒரு குர்ஆனுடைய ஆயத்தையும் ஒரு ஹதீஸையும் கொடுக்கிறாங்க. முதல் ஆயா, பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸினுன் ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பிஹ் வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் தஆலா சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய 112வது ஆயா அல்லாஹ் சொல்லுகிறான், உண்மை இதுதான், எவர் அல்லாஹ்வுக்காக நன்மை செய்து தன்னை முற்றிலும் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்து விடுகிறாரோ அவருக்கே அவர் செய்கின்ற நன்மையின் கூலி அவருடைய இறைவனிடம் உண்டு. மேலும் இத்தகையவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அதாவது சொர்க்கத்துல
அவர்கள் போய் சேர்ந்துருவார்கள். அவர்களுக்கு நாளைக்கு மறுமையில பயமோ கவலையோ இருக்காது. அப்போ அதற்கு காரணம் என்னகிட்ட அவர்கள் ஒரு முஹ்சீனாக இருப்பது. முஹ்சீன் என்றால் நன்மை செய்யக்கூடிய நல்லவராக ஆவது. எப்படி அவர் ஆகுவார்? அவர் எப்படி என்றால் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், தன்னுடைய முகத்தை முழுக்க அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக திருப்பி விடுகிறவர். அப்ப இஸ்லாம்னா என்ன? அஸ்லமங்கிற வார்த்தை இருக்குது, இது இஸ்லாம்ங்கிற வார்த்தை தான். மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக தன்னுடைய முகத்தை யார் கீழ்ப்படிவதன் மூலம் திருப்பி விடுகிறாரோ அங்க கருத்து. வஹுவ முஹ்சின், அவர்தான் யார்? நன்மை செய்யக்கூடியவர், உண்மையா நன்மை செய்தவர். அவருக்கு எப்படிப்பட்ட கூலி இருக்குது? ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பிஹி, அவருக்கு அவருடைய இறைவனிடம் கூலி இருக்கின்றது. எப்படிப்பட்ட கூலி? அவருக்கு கவலை இல்லை, பயம் இல்லை, சொர்க்கம் நிச்சயமா உண்டு. அப்ப இங்கே அல்லாஹ் தஆலா கீழ்ப்படிவதை கொண்டு இஸ்லாமை விளக்குறார். அப்ப ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள கட்டாயம் இஸ்லாம் கட்டுப்படணும், கீழ்ப்படியணும். நான் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டேன், ஆனா நான் எப்படி வேணா வாழ்வேன், அது உண்மையான இஸ்லாம் இல்லை, அது போலி. அது உண்மையிலே அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படித்தல், முகத்தை ஒருத்தர் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி கொண்டு அர்ப்பணித்தல் இல்லை அப்படிங்கிறது இந்த ஆயத் மூலமா தெரியுது. இரண்டாவது, இந்த ஆயத்தின் மூலமா யார் அப்படி இஸ்லாமை உண்மையிலே கீழ்ப்படிதல் மூலமா தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டாரோ அவருக்கு அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறான். எப்படிப்பட்ட செய்தி? வலா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, கவலையும் பட மாட்டார்கள் அப்படிங்கிறான். அப்போ ஒரு முஸ்லீம் தான் எந்த பயமும் கவலையும் இல்லாத வாழ்க்கையை நாளைக்கு சொர்க்கத்தில் வாழணும்னு ஆசைப்படுறான்னா அவர் முதலில் தன்னை முழுக்க இஸ்லாமுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட வேண்டும். அதுதான் இந்த ஆயத்துடைய கருத்து. அடுத்து ஹதீஸ். அல் இஸ்லாமு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் என்றால் என்னங்கிற கேள்விக்கு சொன்ன பதில ஹதீஸையும் கொடுக்குறாங்க. ரெண்டு ஆதாரங்கள் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன், ஒன்று ஆயத், இன்னொன்று ஹதீஸ். அல் இஸ்லாமு, இஸ்லாம் என்று சொன்னால் அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நீங்கள் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்றும் சாட்சி சொல்ல வேண்டும். இஸ்லாம்னா இதுதான். இஸ்லாம்னா பீஸ் பீஸ் இல்ல இல்ல. முதல்ல இஸ்லாம் என்ற அடிப்படை விஷயம் தான் ஷஹாதா. இதான் கொள்கை கொண்டுதான் இஸ்லாம் இருக்கு. வணங்கப்படுகிற அத்தனை பொய் தெய்வங்களை நிராகரிப்பது, பின்பற்றுவதற்கு தகுதியான எடுத்துக்கொண்ட அத்தனை பொய்யர்களையும் நிராகரிப்பது, உண்மையாளரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது, உண்மையான இறைவனாகிய அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது. இதுதான் ஷஹாதா, சாட்சி சொல்லி ஏற்றுக்கொள்ளும். இரண்டாவது வ துகீமஸ் ஸலாஹ், தொழுகையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். வ துஅத்தியஸ் ஸகாத், நீங்கள் ஜக்காத்தை கொடுத்து வர வேண்டும். வ தஸூமு ரமதான், நீங்கள் ரமதானில் நோன்பு வைக்க வேண்டும். வ தஹுஜ்ஜல் பைத இன் இஸ்ததஅத இலைஹி சபீலா, சக்தி இருந்தால் அல்லாஹ்வின் இல்லம் வீடான காபாவிற்கு சென்று ஹஜ் செய்து வர வேண்டும். இதுதான் இஸ்லாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக இஸ்லாம் என்றால் என்ன என்பதற்கு இஸ்லாமுடைய 5 தூண்களை குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கப்படுது. இந்த ஹதீஸில் உள்ள இந்த வாக்கியம் தான் ஹதீஸ் ஜிப்ரீல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு இஸ்லாம் என்றால் என்னங்கிற கேள்விக்கு அளித்த பதில். இது சஹீஹ் முஸ்லிம்ல 8வது ஹதீஸாக இடம்பெறுது, புகாரியிலும் 50வது ஹதீஸாக இடம்பெறுது. ஆகவே இதுதான் இஸ்லாம். அடுத்தது ஈமான் என்றால் என்ன? இன்ஷா அல்லாஹ் நாளை இதிலிருந்து நாம ஈமான் என்றால் என்னங்கிற கேள்வியிலிருந்து தொடர்வோம். அல்லாஹ் தஆலா இந்த நம்முடைய கல்வி அமர்வை ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்வானாக. தவறாமல் இந்த அமர்வுக்கு வாங்க, உங்களுடைய சகோதரர்கள் தெரிந்தவர்களை அழைச்சிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த வகுப்பு யூடியூப்ல அஜ்வா அகாடமி அப்படிங்கிற சேனல்ல தொடர்ந்து இப்போ கூட ரெக்கார்டிங் ஆயிடுச்சு, இன்ஷா அல்லாஹ் அப்லோட் ஆயிடும். ஆகவே தவறாமல் அதில் பார்க்காதவர்களுக்கும் அதை நீங்கள் அஜ்வா அகாடமி, AJWA அஜ்வா அகாடமி, ACADEMY அதில் போனீங்கன்னா வகுப்பு இருக்கும். அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.